அப்பாடா ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சுப்பா சிஜேபி போராட்டம் அப்படின்னு சில இடத்துல பேசிட்டு இருந்தாலும் எங்க முடிஞ்சுது எங்க கோரிக்கை இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறல அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்படி என்னவோ என்ன பண்றத பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு? இந்த போராட்டத்தினோட வெற்றி தான் கிடைச்சதா? நீட்டை தான் எடுத்துருவாங்களா? இல்லை நீட்டு தொடருமா? இல்லை தமிழ்நாட்டில் வந்து நீட்டு பேன் அப்படின்றத வந்து இன்னும் முன்னெடுக்க போறாங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்களுக்கு ஆட்சியார் அகாடமி சார் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 29-30 நாளுக்கு மேல நடந்த வந்து சிஜேபிக்கான அந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ஜந்தர் மந்தர்ல டெல்லியில் நடந்த போராட்டம் வந்து அபிஜித் என்ன சொல்லியிருக்காருன்னா வாபஸ் பெறுகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டார். ரைட்டா? மற்றவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னே தெரியாது. சிஜேபியோட அந்த நிறுவனர் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த போராட்டம் வந்து வாபஸ். மாணவர்கள் யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டீங்களோ அவங்களாம் தயவு செய்து உங்களுடைய வீடுங்களுக்கு பத்திரமா போய் சேருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றது எப்படின்னா இருந்தாலும் மாணவர்கள் போராட்டத்துல சில கலவரக்காரர்கள்லாம் புகுந்து தேவையற்ற வன்முறையை நகர்த்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மத்திய அரசு வந்து சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது தெரியாது. அதில் ஒரு 2500 பேர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்காதீங்க, தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரியும் 2-3 நாளுக்கு முன்னாடி டெல்லியில் இருக்கக்கூடிய ஜேஎன்யூ, டெல்லி யூனிவர்சிட்டி இவங்கெல்லாம் கூட பசங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுத்துருந்தாங்க. தமிழ்நாட்டிலையும் இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வலுப்பெற்றது. அவங்க ஆனால் வலுப்பெற்றது அதனால போராட்டம் வந்து வெற்றி பாதையில் போச்சு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இல்லை. ஏன்னா 10 வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சிகளும் அது என்ன எதிர்கட்சி இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சி இருந்தாலும் சரி, கட்சியில இல்லாதவங்களும் சரி, எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. மாணவர்களோட கீழ்த்தட்டு மாணவர்களுக்கு வந்து நீட்டு வந்து படிச்சு வந்து பண்றது அப்படின்றது முறையா இல்லை அப்படின்றது. ஆனா எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த 7.5 ரிசர்வேஷன் வந்ததுக்கு அப்புறமா இந்த கவர்மெண்ட் எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் 2021ல இருந்து நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து ஆவரேஜா ஒரு 500 எடுத்த கூட இன்னைக்கு 2500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதன் மூலயமா பயனடைஞ்சிருக்கு. அந்த 7.5 ரிசர்வேஷன் வந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வேஷன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. 6ல இருந்து 12 வரைக்கும் கவர்மெண்ட்ல படித்த மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் இல்லாமல் படிக்க முடியும் அப்படின்றது ஃப்ரீயாக வந்து எஜுகேஷன் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் ஆச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு வந்ததுனால இல்லை, 7.5% வந்ததுனால தான். ரைட்டா? நீட்டுக்கும் 7.5%க்கும் ஒன்றும் இல்லை. நீட்டை தூக்கிட்டா கூட மார்க் வச்சு கூட 7.5%ல பசங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. ரைட்? ஆனால் நீட்டு வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கருத்துக்கள் காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணாங்க. சார் நீட்டு எதிர்க்கிறோம், அண்ணா என் குழந்தைங்களாம் நாங்கள் விவசாயியா இருக்கோம் சார், எங்களுக்கு வந்து வேற வழியே இல்லை. அப்போ இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸ் வந்து யாருக்கோ அலாட் பண்ணியிருந்தா எப்படியோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தெரியல அவங்களுடைய கருத்துக்கள் வந்து நான் கேட்டுக்கிட்டேன். வந்து நீட்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டிலையும் பேசிட்டு தான் இருக்காங்க. ஏன்றதுக்கு அவங்களும் நிறைய ரீசன்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ரீசன்ஸும் வேலிடா இருக்கு. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீட்டு தொடர்ச்சியா நடக்கணும் அப்படின்னா 11 and 12ஓட போர்ஷன்ஸ் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் காமன் போர்ஷன்ஸ் அட்லீஸ்ட் வந்து எல்லா மாநில அரசுகளும் இப்போ சப்போஸ் அந்த குழந்தை வந்து மெடிக்கல் தான் படிக்க போகுது அப்படின்றப்ப அவங்களுக்கு என்சிஆர்டி சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க, நீட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கான குரூப் வந்து 10th முடிச்சுட்டு 11th எடுக்கிறப்பயே அவங்க என்சிஆர்டி வந்து சிலபஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரியான அட்லீஸ்ட் எடுத்துகிட்டு வந்தால் தான் இது வந்து சமமாக இருக்கும். அப்போ தான் நீட்டு வந்து நடத்துறதுக்கான எழுதுறதுக்கும் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஏன்னா சமமான ஒரு சிலபஸ் இல்லாமல் இந்த நீட் தேர்வை நடத்தினா அதில் எனக்கு தெரிஞ்சு உடன்பாடு இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து பண்ணணும். இல்லையா சிலபஸ் பண்ணலன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 11th and 12th எஃபோர்ட்ஸ் போட்டு படிக்கிறாங்க. அப்போ அந்த +2ஓட மார்க் மதிக்கப்படலை அப்படின்றப்ப அதனுடைய விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறப்ப +2ஓட மார்க்ஸுக்கும் ஏற்கனவே பரிசீலனையில் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே 2015-16 வந்து பார்த்தீங்கன்னா இதற்கான போராட்டத்தை நடத்தினப்ப எங்களுடைய முதல் கோரிக்கை என்ன வந்தது, காமன் சிலபஸ். 2வது வந்து பார்த்தீங்கன்னா
+2 மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்னு. இப்போதான் அதை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் நாங்கள் 2015-16 இதுக்கான வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் ஈடுபட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோரிக்கைகளை முன் வச்சோம். எப்போ நீட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பயே சரியா, பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சர் வந்து பிரதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாணவர்கள் வந்து நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய போராட்டத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டு அவங்க பயனடையணும்னு நினைக்கிறாங்க. சமூக விரோதிகள் வந்து அவங்கள மாற்று பாதையில் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இந்த முறைகேடுகள்லாம் வந்து நடந்து இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அதுக்கான முன்னெடுப்புகள் இருக்கு. 47 பேர் கூட பார்த்தீங்கன்னா என்டிஏல வந்து வேலைகளை வந்து இமிடியேட்டா தூக்கிட்டாங்க. 2வது என்டிஏ வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து கன்சல்டன்ட்டை வந்து எடுக்கிறாங்க. எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நீங்க திருப்பியும் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை ரெக்ரூட் பண்ணீங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மையோட இருக்கும் அப்படின்றதும் புரியல. 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ். ஒரு கொஸ்டின் பேப்பரே உங்களால கரெக்ட்டா பாதுகாக்க முடியலன்னா, இத்தனை மல்டிபிள் கொஸ்டின்ஸ் பேப்பர பண்றப்ப, கரெக்ட்டா அது வந்து ஏற்கனவே வந்து நீதிபதி கூட அதுக்கான கொஸ்டின்ஸும் வந்து ரெய்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி வந்து நம்பகத்தன்மை இருக்கும்? எப்படி நீங்க அத காப்பாத்த போறீங்க? ஒரு கொஸ்டின் பேப்பர் கம்ப்யூட்டர்ல தான் வரும் அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பேப்பர் எப்படி லீக் அவுட் ஆகாது அப்படின்ற மாரி நீங்க வைக்கிறீங்க அப்படின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா அரசு வந்து பார்த்துக்கும் அப்படின்றது தான் இருக்கும். பட் நம்மள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் வந்து நீட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்காரணம் கொண்டு தடை பண்ண மாட்டாது அப்படின்றது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியுது. நீட்ல வந்து ரிஃபார்ம்ஸ் வேணும்னா கொண்டாருவோம். நீட் தேர்வை எழுதுறதுக்கு என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முறைகேடுகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் அப்படின்றது முன்னெடுக்கப்படும் அப்படின்ற மாரி சட்டமும் கொண்டாருவோம். அதில பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஃப்ராட் பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வந்து எவ்வளோ சிவியரா வந்து ஆக்ஷன் எடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் அப்படின்றது எல்லாத்தையும் சட்ட வரைவு வந்து எடுத்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பிரதமர் வந்தும் சொல்லியிருக்காங்க. இப்ப சிஜேபியோட மெயின் கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 3 கோரிக்கை தான். அந்த 3 கோரிக்கைங்க வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு செவி மடிச்சிருக்காங்க. என்ன மடிச்சிருக்காங்க? நாங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோரிக்கை வந்து பிரதான் வந்து விலக்கணும். அது வந்து ஆக்சுவலா ஓகே ஆயிடுச்சு. அவரும் குடுத்துட்டாரு. 2வது கோரிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போராட்டத்துல கலந்துக்கின மாணவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கல்களும் ஃபியூச்சர்ல வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதேபோல இந்த நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணதுக்கப்புறம் மாணவர்கள் மன உளைச்சல் காரணமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சூசைட் அட்டெம்ப்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சில பேர் சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இழப்பு வந்து ₹1,00,00,000 கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதுக்கும் வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சொல்லிட்டாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க, சிஜேபி இப்ப என்ன பண்ணிட்டாங்க, முழுவதுமாக இந்த போராட்டம் வந்து வாபஸ். ஆனா சில இடத்துல வந்து சில கருத்துக்கள் வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. இல்ல, இல்ல இந்த போராட்டம் வந்து இப்ப தற்போதைக்கு தான் இது வாபஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தொடருவோம். நீட் பேன் பண்ற வரைக்கும் நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சில இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. பட் இந்த போராட்டம் வந்து இன்னையோட வாபஸ் பெறப்பட்டது. தென் அவர் வான்சுங்கும் சொல்லிட்டாரு. கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து நான் கேட்ட கோரிக்கைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் நானும் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டேன். மாணவர்களுக்கும் இந்த எழுச்சியை கொடுத்த இளைஞர்களுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு அவரும் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரைட், எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய படிப்புக்கு நம்ம தான் படிக்கணும், நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சொந்த முயற்சி தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். அதனால போராட்டத்தில் ஈடுபட்டவங்க நம்மளுடைய ஒரு ஒரு நோக்கத்தை நோக்கி வந்து போனாங்க. அது வெற்றி அடைஞ்சிருக்கு. பட் நம்மளுடைய நோக்கம் என்ன? மாணவர்களாகிய மருத்துவர்கள் ஆக வேண்டும் அப்படின்னக்கூடிய ஒரு நீட்டு தேர்வை எழுதணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுடைய நோக்கம் அந்த 1,40,000 சீட்ல என் சீட்டு ஒன்றா இருக்கக்கூடாது. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் கவர்மெண்ட்ல சீட்டுனா வாங்கணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி நாமினல் 1,00,000 தான் உங்களுக்கு வருஷத்துக்கு ஆகும். அப்போ உங்களுடைய குறிக்கோள் என்ன? இன்னைக்கு வந்து நீட்டு வந்து அது பிரதான் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அதுதான் என்னுடைய வெற்றியா? அது என்னுடைய வெற்றி இல்லை. என்னுடைய குறிக்கோள் என்ன? நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபேமிலிக்கு என்ன கமிட்மெண்ட் குடுத்துருக்கேன். நான் வந்து ஜெயிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2027 நோக்கி நான் வந்து கவர்மெண்ட் சீட் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி நான் வந்து முன்ன போறேன் அப்படின்னா, நான் காரணங்கள் சொல்றேனா? இல்லன்னா வந்து காரியங்கள் சாதிக்க போறேனா? இதுதான் நம்மளுடைய அல்டிமேட் எய்ம். 2027ல நான் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்டு தான் எடுக்க போறேன். அப்படின்ற மாரி எல்லாம் உங்களுக்கு ஆர்வம் இருந்து, நீங்க அதனுடைய பயணம் பண்றப்ப நெறைய சேலஞ்சஸ் இருக்கும். இப்ப இந்த போராட்டத்திலேயே நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சேலஞ்சஸ் அந்த போராட்டம் வந்து நடக்க முடியாம வந்து தள்ளுமாறி வருவது, அப்புறமா வந்து போலீஸ் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணி நிறைய பேருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நிலை பாதிக்கப்பட்டு, அடிபட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதை விடாம சக்சஸ்ஃபுல்லா ஒரே குறிக்கோள் தான் அவங்களுக்கு வந்து மத்திய அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணணும். அந்த ஒரு குறிக்கோளை அடையிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க விடாம தொடர் முயற்சியோட அவங்க இருந்ததுனால தான் இந்த வெற்றி வந்து கிடைச்சிருக்கு. அதே போல தான் 2027ல நிறைய மாணவர்கள் இப்ப தொடங்கி இருப்பீங்க. நான் கவர்மெண்ட் சீட்டு எடுத்தே ஆகணும், கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கியே ஆகணும் அப்படின்னு முன்னெடுப்பு வந்திருப்பீங்க. அப்ப நிறைய சேலஞ்சஸ் வருமானா கண்டிப்பா சேலஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் வராம எதுவுமே வந்து சாதிக்கவே முடியாது. அப்ப என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத பாருங்க. அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் பாருங்க. அதை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பயணம்
பண்ணி அந்த வெற்றி எப்படி அடையணும் அப்படின்றத மட்டும்தான் குறிக்கோளா வச்சுட்டு நம்ம அடுத்த முயற்சிகள் வரணும். நீட்டை வந்து பேன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் காதுல வாங்கவே வாங்காதீங்க. அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் நடக்கிற மாதிரி இருந்ததுன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, போராட்டக்காரர்கள் முன்னாடியே வச்சிருப்பாங்க, நீட்ட தூக்கு அப்படின்னு. நீட்ட தூக்குன்ற காரணம் அந்த அந்த கோரிக்கையை அவங்க வைக்கல. அது நடந்ததுக்கு காரணமா, லீக் ஆனதுக்கு காரணம், இல்ல முறைகேடுகள் நடந்ததுக்கு காரணமான அமைச்சர் தூக்கிடுங்க. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, முறையா நடத்துறதுக்கான வழிமுறைகளை சொல்லுங்க. இதுதான் வந்து அவங்களுடைய மெயின் குறிக்கோளா இருந்திருக்கு. நம்ம தமிழ்நாடு வேணும்னா பேன் சொல்லியிருக்கோம். பட் எந்த மாநிலமே வந்து பேன் பண்ண சொல்லி போராடவோ, இல்லைன்னா குரல் கொடுக்கவோ இல்லை. ரைட்டா? லீக் ஆனதுக்கு கரெக்டா ப்ராப்பரா நடத்துங்க அப்படின்றது தான் வந்து இருக்கிறதுனால இந்த அடுத்த வருடம் 2027 நோக்கி 7 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்களும் நீட் தேர்வு எழுத போறோம் அப்படின்னு நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. எந்த விதமான டைவர்ஷனும் வச்சுக்காதீங்க. யார் என்ன சொன்னாலும் நீட் எடுத்துருவாங்க, நீட் வராது, நீட் வந்து பாத்தீங்கன்னா 2027 எழுத முடியாது, அது வந்து இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. அது இருந்தா இருந்துன்னு போது, வந்தா வந்துன்னு போகுது. பட் உங்களுடைய குறிக்கோள 2027 நான் வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்றப்ப இருக்கக்கூடிய 80 சாப்டர்ஸ் 80 சாப்டர் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய 80 டாபிக்ல நூக் அண்ட் கார்னர்ல எதை கேட்டாலும் எப்படி என்னால பண்ண முடியும், அந்த சாப்டர்ஸ் என்ன, அது என்ன சிலபஸ், அந்த சிலபஸ்ல எப்படி வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாங்க, என்ன மாதிரி வேரியன்ஸ் எல்லாம் வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து கேட்கறாங்க, இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்து அதுல இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் எப்படி வந்து கேட்குறாங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 2027 இந்த சிஜேபி வெற்றி மாதிரி உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா வெற்றி அப்படின்றது கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வெற்றி. மற்றவங்க வெற்றி அடைகிறது வந்து நம்மளுடைய வெற்றி கிடையாது. ரைட்டா? நம்ம என்னைக்கு ஜெயிக்கிறோமோ அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து மனப்பூர்வமாக வந்து சந்தோஷமா நம்மளுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய சமுதாயத்துக்கும் நம்மளுடைய வெற்றி பங்களிப்பை நம்ம வந்து கொடுக்கணும். ரைட்டா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேணும் கொண்டாடணும், அதெல்லாம் ஓகே. மாணவர் போராட்டம் எழுச்சி அதெல்லாம் வந்து நம்ம சப்போர்ட் பண்றோம். அதுல வந்து மாற்றமே கிடையாது. நீட்டு வேணாம் அப்படின்றதுலாம் நம்மளுடைய கருத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சமமான வந்து ஒரு கல்வி முறை இல்லாம நீட்டு தேர்வை நடத்துறது வந்து உடன்பாடே இல்லை. ரைட்டா? 2வது வந்து +1 +2 படிச்சுட்டு அந்த +1 +2க்கு 2 வருஷம் நான் பண்ணி மார்க் எடுத்துட்டேன்னா அந்த மார்க்குக்கு வேல்யூவே இல்லாம இருக்கிறதுக்கு எதுக்கு அந்த கல்வி முறை? ரைட்டா? இது எல்லாத்தையும் கண்டிப்பா மாடிஃபை பண்றப்ப எடுத்துட்டு வருவாங்க அப்படின்றது நாங்க ஏற்கனவே அமைச்சிருக்கோம். எங்களுடைய ரெப்ரசன்டேஷன்ல இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். எங்களுடைய கருத்துக்கள்லாம் பதிவு பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு சிபிடி மோட்ல வரும். வந்தாலும் அதுக்கான எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் இந்த 2 வந்ததுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஒன்று சமமான வந்து கல்வி முறையும், 2வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணும். 2வது +2 படிக்கிறப்ப அட்லீஸ்ட் யாரு நீட்டு தேர்வு எழுதணும்னு நினைக்கிறாங்க, இல்ல மெடிக்கல் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கன்னா அட்லீஸ்ட் காமன் சிலபஸ் எல்லா ஸ்கூலும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ரூலை எடுத்துட்டு வரலாம். 2வது வந்து இல்ல அந்த மாதிரி ரூல் எடுத்துட்டு வரலாம், +2 மார்க்குக்கு வந்து என்ன பண்ணும் வெயிட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய 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 வந்து சொந்த விருப்பங்களையும் கருத்துக்களையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ரைட்டா? இந்த 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா ஆர்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா ஒரு 20 ஸ்டூடெண்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், எப்படியாவது குழந்தைங்களை வந்து கவர்மெண்ட் கோட்டா வாங்கணும். ஏன்னா மாணவர்கள் இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் கடன் வாங்கி கூட படிக்க வைக்கிறாங்க. படிக்க வச்சா அல்டிமேட்டா ஒரு வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்களோட மதிப்பெண் வந்து மாற்றம் இருக்கு, அதுல சீட் கிடைக்கல அப்படின்னா நொந்து போயிடுறாங்க, கஷ்டப்படுறாங்க, டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன காரணங்கள் கேட்டா, என் குழந்தைக்கு வந்து நான் படிக்கிற இடத்துல எனக்கு கவனிப்பு கிடைக்கலங்க, என் குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க டீச்சர் சரியா இல்லைங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தியா இருக்கிறதுனால என் குழந்தை வந்து போய் டவுட் கேட்க முடியலங்க, என் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து பேரியர் இருக்குங்க, தமிழ்ல கேட்டா டீச்சர் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க, டீச்சருக்கு தமிழ் தெரியாது இல்லைங்க, இந்த மாதிரி எல்லாம் பேரியர் வந்து நிறைய இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் உடைச்சு ஆர்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கோம், 20 ஸ்டூடெண்ட் தான் பேட்ச். 2வது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் வந்து எக்காரணம் கொண்டாலும் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணணும்னா கூடயே உட்காந்து என் குழந்தை வாயே பேசாதுன்ற குழந்தை கூட என்ன பண்றாங்க, கூட உட்காந்து டீச்சர் கவனிக்கிறதுக்காக 20 பேர் இருக்கக்கூடிய பேட்சை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். 1. 2வது டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சப்போர்ட் இருக்கணும் அப்படின்றதுனால எப்பயுமே ஒரு 12 டீச்சர்ஸ் வந்து காலையில இருந்து நைட்டுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். 4வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்க யார் இந்த தேர்வுல வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்களோ அந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்தவர்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வெற்றி அடையணும். அப்போ ஏற்கனவே எம்எம்சி, ஸ்டான்லி, கேஎம்சி இந்த மாதிரியான காலேஜில் படித்து இந்த மாதிரி நீட்டு தேர்வுகளை எழுதி ஹையஸ்ட் ஸ்கோர் வாங்கினவங்க வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்பர் வந்து ஒரு மோட்டிவேஷனோ இல்லை கைடன்ஸோ ஒரு மென்டர்ஷிப்போ கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 20ல் உங்கள் குழந்தை இருந்து அடுத்த வருஷம் கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மீன்ஸ் வந்து அதையும் சொல்லிடுறேன், 37 கவர்மெண்ட் காலேஜஸ், 22 பிரைவேட் காலேஜஸ், 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி. இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்டை நீங்க உங்க குழந்தை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆர்ஜிஆரோட ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க.
புதுசாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதியிலேருந்து நம்ம வந்து இதுக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 3rd ஆகஸ்ட்ல ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜாயின் அவர் எஸ்ஆர்பி பேட்ச். ஏன்னா நிறைய கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, ரேங்க் வந்ததுமே நாங்கள் பார்த்து போடுறோம் அப்படின்ட்டு. அதனால ரேங்க் வந்ததுமே ஒரு 3ஆம் தேதி வாக்கில் நம்மளுக்கு ரேங்க் வந்துடும். அந்த ரேங்கை பார்த்துட்டு போடணும் அப்படின்னா ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்லி ஃபார் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட். உடனே கால் பண்ணுங்க 8695 இந்த நம்பர்ல கால் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க, பே பண்ணிடுங்க. ரைட்டா? நீங்க ஒரி பண்ணாதீங்க. அடுத்த வருஷம் நம்ம கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறோம். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எது வந்தாலும் விட மாட்டோம். இப்ப சிஜேபி வெற்றி வந்து பாத்தீங்கன்னா என்னதான் தடங்கள் வந்தாலும் விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால முடியல, எனக்கு படிப்பு வரல, எனக்கு பிசிக்ஸ் கஷ்டம், எனக்கு கெமிஸ்ட்ரி வரல, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி கஷ்டம், எனக்கு பயாலஜி மனப்பாடம் பண்ண முடியாது, எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, இந்த காரணம் எல்லாம் சொல்றவங்களா இருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் லாக்கி இல்லை. நீங்க எல்லாம் லாக்கி இல்லை இந்த கோர்ஸுக்கு. எப்படி வந்தாலும் நான் ஜெயிப்பேன், எனக்கு படிக்கணும், பிசிக்ஸ் புரியல, கற்றுக் கொடுத்தா நான் கற்றுப்பேன், போட்டால் டீச்சருக்கு வருதுன்னா எனக்கும் வரும், நான் முயற்சி பண்ணுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு முடியலன்னா கூட பரவாயில்ல. இன்னைக்கு நீங்கள் சிஜேபியோட பார்த்துருப்பீங்க, அந்த தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா டைஃபாய்டில் கூட வந்து போராட்டத்தை வந்து முன்னெடுக்கிறாரு. எனக்கு டைஃபாய்டு வந்துச்சு, நான் வீட்டில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. போராட்டம் தான் முக்கியம். ஜெயிக்கணும் அப்படின்னு வந்துட்டோம்னா வாழ்க்கையில என்ன என் உடம்புக்கு வருதுன்றதுலாம் முக்கியம் இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, எனக்கு முது வலிக்குது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உட்கார முடியல, எனக்கு கை வலிக்குது, கால் வலிக்குது, இதெல்லாம் வந்து காரணங்கள். இதெல்லாம் சொல்றவங்களாம் ஜெயிக்க மாட்டான். ரைட்டா? அதனால இதெல்லாம் சொல்லாம வந்து பார்த்தீங்கன்னா நாங்க என்ன சொல்றோமோ, சார் நான் அந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் சார், இதை சொன்னாங்க சார், இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சேன் சார், இதை சொன்னாங்க சார், அந்த மெட்டீரியல் நல்லா சொல்றாங்க சார், அந்த யூடியூப் சேனல்ல இதை பண்ணுங்க சொல்றாங்க, இது எல்லாத்தையும் கேட்குறீங்கன்னா அதையே கேட்டுங்க. அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம இன்ஸ்டியூட் இல்லை. ரைட்டா? நாங்க என்ன சொல்றோமோ அதை மட்டும் நீங்க கேட்கறதுக்கு, பசங்க மட்டும் இல்ல, பேரண்ட் கூட நாங்க சொல்றதை கேட்கறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க உடனே வந்து 2027 கவர்மெண்ட் கோட்டா சீட் வாங்கிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச். இதுல என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்றப்ப திருப்பி இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். அல்டிமேட்டா நீங்க கவர்மெண்ட் கோட்டா சீட்டு வாங்கல, நாங்க சொல்றதெல்லாம் செஞ்சு கொண்ட எக்ஸாம் எழுதுது, லாஸ்ட் வரைக்கும் 4 வரைக்கும் எங்க கூட இருக்கணும். சும்மா நடுவில் ஓடி போறது, ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்தே படிச்சுக்கிறேன்னு சொல்றது, இதை தான் நான் போர்ஷன்ஸ் முடிச்சிட்டாங்களே, நானே வீட்டுல வந்து அழகா ஒரு ரூம்ல தனியா உட்காந்து படிப்பேன், இந்த கதெல்லாம் பேசுறவங்களா நாட் குவாலிஃபைடு ஃபார் திஸ் பேட்ச். ரைட்டுங்களா? பாத்துங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து 2027 உங்க குழந்தைகளை முன்னேற்றத்துக்கும் ஜெயிக்கிறதுக்கும் நாங்க வழி நடத்துறோம். நீங்களும் சேர்ந்து ஜெயிக்கலாம். நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிக்க மாதிரி. அதனால உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ நானும் ஜெயிக்கிறதுக்கு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். உங்க கூட சேர்ந்து உழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். ஓகே, பண்ணலாமா? ரைட். எங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களா? 9176552121. ரைட். லாஸ்ட்ல கன்க்ளூட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நீட் வந்து தேர்வு ரத்து செய்யப்படாது. ரைட்டா? நீட் பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிற இடத்துல நம்மளுடைய போராட்டம் என்ன அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் வந்து விலகணும். அது விலகியாச்சு. நீட்டு தேர்வு முறைகேடுகள் நடக்கிறத வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும். அதுவும் வந்து அஷூரன்ஸ் கொடுத்தாச்சு. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்களுக்கு எந்த விதமான சட்ட சிக்கலும் வரக்கூடாது. அதுவும் ஓகே சொல்லியாச்சு. 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்குறேன்னு சொல்லியாச்சு. அதனால இந்த போராட்டம் இப்போட வாபஸ் பெறப்பட்டது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஜேபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து போராட்டத்தில் கலந்துக்கினவங்க எல்லாம் வீட்டுக்கு போய் நல்லபடியா சேருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய இதுவும் அதுதான். தேவையற்ற விஷயங்கள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வரப்ப கலவரத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சில சமூக விரோதிகள் வந்து அதை அட்வான்டேஜா எடுத்து யூஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி போகாம நம்ம கரெக்டா என்னவோ உட்காந்து அறவழியில போராடினா கண்டிப்பா வெற்றி அடையும். நாமளும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்மளுடைய யூடியூப் மூலயமாவும் நிறைய சப்போர்ட்ஸும் வந்து கொடுத்தோம். நம்மளுடைய மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆதரவையும் கொடுத்தாங்க. ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி அடைந்ததற்கு மனதார அந்த சிஜேபி தென் வந்து நம்மளுடைய இளைஞர்கள், மாணவர்கள் அனைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நன்றி தெரிவிக்கிறேன்.